அன்பாகவே. அதுல இனிமே மாற்றமே இல்லை. அந்த வார்த்தையை மாற்ற முடியுமா? அவர் அன்பாகவே நம்ம மேல, பிள்ளைகள் மேல, நான் செய்கிற படிப்புல, என் வேலையில, தொழிலில், எதிர்காலத்தில், நான் நம்புவதில், எதிர்பார்ப்பதில், விசுவாசத்தில், அறிக்கையில் அன்பாகவே. அன்பு தானே மன்னிச்சிச்சு. அன்பினாலதான் நான் மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன். என் கிரியின் அடிப்படையில் அல்ல, பிதாவின் அன்பின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலின் அடிப்படையில் மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னதை விட, போன வாரம் சொன்னனே, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதன் என்ற ஒரு புதிய துவக்கத்தை என் ஆவியில உண்டு பண்ணி இருக்கிறார். அந்த புதிய மனிதன் வாழ்வில நான் டாடிய புரிய 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 உலகம் எனக்கு தலை வணங்கும், பிசாசு எனக்கு நடுங்கும். என்னை குறித்த பயத்தை, தீயிலை, கெடியை அவருடைய வார்த்தைக்குள் உங்களை குறித்து தேவன் உண்டு பண்ணுவார். மறுபடியும் சொல்கின்றேன், தேவனை சிம்பிளா புரிந்து கொள்ளுங்கள். புரிய வைக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்களா? அது போதும், அவர் செய்வார். அசலம் சொல்லவா? நினைச்சதுக்கும் அவ்வளவுதான். நீ நினைவு இருக்குல்ல, நீ நினைச்சா போதுப்பா. உன் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிவை. நீ நினைச்சா போதும், நான் மேல ஒர்க் பண்றேன்றாரு. அப்ப என் நினைவு எப்படி இருக்கணுமா? வானத்துக்கு பூமி உயரம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அதை போல நம்மை குறித்த நினைவு அவ்வளவு பிக்கா இருக்கா. அப்போ உங்க நினைவுல உங்களுக்கு எல்லாம் இருக்குங்க. உங்க நினைவுல டாடி ஒர்க் பண்றாருங்க. எவ்வளவு ஒர்க் பண்றாரு? வானத்துக்கு பூமி எவ்வளவு உயரம் இருக்கோ அவ்வளவு உயரமா உங்கள் நினைவுல டாடி செயல்படுகிறார்.